வணக்கம். சக்தி மாடல் கிச்சன், சென்னை அண்டு மதுரை. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணப்பட்டி பிஎல்ஏ ஆஞ்சநேயர் கோயில் அந்த சர்வடிஸில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலான தனி வீடு, அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உள்ள ஒரு மாடல் கிச்சன் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ மாடல் கிச்சன் பார்த்தா டபுள் பெட்ரூம் கிச்சன், ஸோ டிவி யூனிட் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த ஹாலில் வந்துட்டு டிவி யூனிட் செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மெட்டீரியலில் ஒரு அயல் லுக்கில் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு மிடில் பட்ஜெட் மேக்ஸிமம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியா, நிறைய வில்லேஜ் ஏரியாவில் வந்துட்டு ஒரு மிடிலான பட்ஜெட்டில் வந்து கேட்பாங்க. அந்த மிடில் பட்ஜெட்டில் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் அயலுக்குள்ள வந்துட்டு ஒரு மாடல் கிச்சன் செஞ்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஹாலில் உள்ள ஒரு டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா டிவி மினிமம் ஒரு 100-120 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு டிவி யூனிட் செஞ்சுருக்கோம். ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அயலுக்குள்ள இருக்கும். இந்த டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்லைடிங்கில் வந்துட்டு ஸ்மோக் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணலாம், நிறைய டைப்பாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வந்து ட்ராப் டைப்பில் டோரே வேணும்னு சொன்னதுனால இது வந்து காஸ்ட்டு கம்மியாகும், ட்ரா வந்து சார்ஜ் வராது. அதனால் ட்ரா டைப்பில் வந்து டோரே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடு பார்த்தீங்கன்னா மிடிலாகவும் புக் செல் வைக்கிற அளவுக்கு ஒரு சிங்கிள் டோர் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒரு 6 ஃபீட்டில் ஒரு டேபிள் டாப். ஸோ அதுக்கு மேலே வந்து 47 இன்ச்சஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு டிவி லுக்காக இருக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் வால் பேனல் வந்து நிறைய டைப் ஆஃப் வால் பேனல் இருக்குது. ஒரு மிடிலான வீட்டில் வந்து ப்ரோடக்ட் பேனல் வால் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லைட் ஃபோக்கஸ்க்காக மேலே மிடிலாகவே இந்த ஒரு 6.5 ஃபீட்டில் வந்துட்டு ஒரு பர்கோலா செஞ்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் கிளாஸ் போட்டு ஒரு ஸ்லைடிங்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற அளவுக்கு ஒரு ஸ்லைடிங் ஷோகேஸும் செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து காலியாக தான் இருந்தது, செல்ஃப் வேறு எதுவும் வைக்கல. இது வந்து இதுலேயே மெட்டீரியல்லேயே வந்துட்டு மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் வந்து செல்ஃபும் வச்சு மேலே இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன் வச்சுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் டயலாக் தால் பொம்மை வேறு ஏதாவது புக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு டிரான்ஸ்ஃபராக தெரிகிற அளவுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு ஷோகேஸாகவும் செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பெட்ரூமையும் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு பெரிய வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோட செஞ்சிருக்கோம். லாஃப்ட் பிளஸ் ஆப்போசிட் சைடு ஒரு வார்ட்ரோப் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த வார்ட்ரோப்ல வந்துட்டு உள்ள செல்ஃப் கடப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எங்க மெட்டீரியலே வந்து மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் உள்ள செல்ஃப் அர்ஜான்ல உள்ள மேலே வந்து கட்டன் ராட் கோட் சாரி இந்த மாதிரி மாற்ற மாதிரி உள்ள பேஸ் விட்டு வார்ட்ரோப் செஞ்சிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் ரூமோட செஞ்சிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வெளியே எலிவேஷனில் வந்து மிரர் இருக்கும். மிரர் வித் உள்ள பர்சனல் கேர் வைக்கிற மாதிரி உள்ள செல்ஃப் கீழே பாட்டம்ல வந்து ட்ரா இந்த மாதிரி, அதுக்கு கீழே வந்துட்டு டோர்லேயும் உள்ள செல்ஃப்லாம் வச்சு இந்த மாதிரி டோர் செஞ்சிருக்கு ஸ்டோரேஜுக்கு. அது இல்லாமல் சேஃப்டி லாக்கரோட இந்த வார்ட்ரோப் செஞ்சிருக்கோம். ஸோ சேஃப்டி லாக்கர் உள்ள வந்துட்டு சேஃப்டி லாக்கரோட நிறைய ஸ்டோரேஜ் ஒரு பெரிய இன்க்ளூடிங் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு பெரிய வார்ட்ரோப். மேலே லாஃப்ட் 10/3 வந்து ஒரு பெரிய ஒரு லாஃப்ட். ஸோ அதே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா வித் செல்ஃபோட ஒரு பெரிய வார்ட்ரோப் டோர். எகைன் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது செகண்ட் பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வார்ட்ரோப். இதில் ஃபுல்லாகவே கடப்பா அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. உள்ள வந்து எந்த ஒரு செல்ஃபுமே வைக்கல. டோட்டலி வந்து மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பீரோ டைப்பில் ஒவ்வொரு செல்ஃப்லேயும் வந்துட்டு மினிமம் 50 கிலோ to 100 கிலோ வைக்கிற அளவுக்கு உள்ள செல்ஃப் அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது டோட்டலாக வந்து இது வந்து ஒரு கட்டன் ராட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோட்டு சேரீ இந்த மாதிரி மாட்டுறதுக்காக ஒரு பெரிய பேஸ் அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் அதே சேம் தான். உள்ள செல்ஃப் எல்லாம் வச்சுட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாகவே செஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு வார்ட்ரோப். ஸோ அதுவும் அந்த மாதிரி செல்ஃப் எல்லாம் வச்சுட்டு உள்ள ஃபுல் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வார்ட்ரோப் செஞ்சிருக்கோம். மேலே ஆப்போசிட் சைடு லாஃப்ட் இருக்கு. லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லென்த்தாக லாஃப்ட்டும் வந்து டபுள் கலர் தான் கொடுத்துருக்கோம். 10/3 வந்து ஒரு பெரிய ஒரு லாஃப்ட். ஸோ அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் டோரும் நிறைய சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிச்சன் பார்க்கலாம். இப்போ கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா டபுள் கலரில் பண்ணதுனால கான்ட்ராஸ்டாக பண்ணதுனால நல்ல ஒரு ஹை லுக்காகவே தெரியும். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கேபின் பண்ணியிருக்கோம். கேபின்ல ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ரெண்டு ஒரு பெரிய செல்ஃப் ஒன்று சின்ன செல்ஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக லாக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கவுண்டர் டாப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் க்ளோசிங் டைப்பில் பண்ணிட்டு ரெண்டு ட்ரே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 ட்ரே வந்துட்டு கட்லரி 4 இன்ச்சு கட்லரி, இந்த கரண்டி ஸ்பூன் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும், பிளேட்டு ஒரு பிளேட்டு பேஸ்கெட் மட்டும் வச்சுருக்கோம். பிளேட் மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு
ஃபுல்லாகவே க்ளோசிங் டைப்பாகவே செஞ்சுருக்கோம். வாஷ் பேஷன் கீழே வந்து எக்ஸாஸ்ட் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே க்ளோசிங் டைப்பாக பண்ணியிருக்கோம். சிலிண்டருக்கும் வந்து எக்ஸாஸ்ட் டோர் கொடுத்துருப்போம். மேலே வந்துட்டு கவுண்டர் டாப்பில் வந்துட்டு ஹோல்ஸ் இல்லாதனால சிலிண்டர் வெளியே இருக்குது, அதனால் ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாகவே வந்துட்டு டோர் க்ளோசிங்காக செஞ்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கேபின், இந்த கேபின் ஒரு மிடிலாக வேணும்னு சொன்னாங்க, அதனால லென்த்தாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு ஒரு 5 ஃபீட்டில் வந்துட்டு ஒரு கேபின் செஞ்சுருக்கோம். இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் உள்ள செல்ஃபும் கொடுத்துருக்கு. மினிமம் 1.5 கிலோ 2 கிலோ வைக்கிற அளவுக்கு ஒரு செல்ஃபும் அந்த மாதிரி உள்ள கொடுத்துட்டு, இந்த ஓப்பன் செல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மிடிலாக வந்துட்டு டீ கப்பு கட்டன் சாஸ் இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம் வைக்கிறது, சின்ன சின்ன டப்பாவெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு லுக் எஃபெக்ட் இருக்கிறதால தான் ஓப்பன் செல்ஃப் வைக்கிறது. அது பார்த்தீங்கன்னா கேபின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லுக்கில் இருக்கும். அதே போல தான் செல்ஃப் வந்துட்டு ஆல்ரெடி உள்ள செல்ஃப் இருந்து ஃப்ரேம் போட்டு உள்ள ஸ்டோரேஜுக்கு ஒரு பெரிய மேலே டிரான்ஸ்ஃபர்லாம் தெரியற அளவுக்கு செக்குடு கிளாஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு பெரிய வார்ட்ரோப், இந்த வார்ட்ரோப்லேயும் கீழே ரைஸ் பாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு கீழே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஸ்லைடிங் கிளாஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லைடிங் கிளாஸில் வந்துட்டு லைனிங் பண்ணி பண்ணலாம், டிசைன் பண்ணி பண்ணலாம். அதனால் வந்து ஒரு மிடிலான பட்ஜெட்டில் வேணுன்றதுனால செக்குடு ஆர் பிளைன் கிளாஸ் போட்டு கஸ்டமருக்கு அது மாதிரி ஒரு ஐ லுக்கில் வந்துட்டு செக்குடு கிளாஸை போட்டு ஸ்லைடிங் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதே போல் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஃப்ட் எல் ஷேப்பில் இருக்கும். 12/3 வந்துட்டு எல் ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிற மாதிரி இல்லை லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே கலர் கான்ட்ராஸ்டாக பண்ணதுனால மேட் ஃபினிஷ்ன்றதுனால நல்ல ஒரு ஐ லுக்லேயே இந்த கிச்சன் வந்து ஐ ஃபீலில் தெரியும். தேங்க்யூ. இப்போ கிச்சன் பார்த்தோம், ஒரு பெரிய ஹாலில் டிவி யூனிட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் வந்துட்டு வார்ட்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோட பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு வார்ட்ரூம் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் பெட்ரூமில் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிடிலான பட்ஜெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்றதுனால ஒரு மிடிலான பட்ஜெட்டில் பண்ணோம். ஸோ வித் மிடிலான பட்ஜெட்லேயே வந்து கான்ட்ராஸ்டாக நல்ல ஹை குவாலிட்டியில் செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாடலர் கிச்சன் வேணும் அப்படின்னு சொன்னால் மற்ற இந்த சர்வடிஸில் வந்துட்டு நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, வாடிப்பட்டி, திண்டுக்கல் நிறைய இந்த தேனி இந்த மாடல் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபுல்லாகவே சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவோட மிடிலான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோ நிறைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இது ஒன் டேவில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சைட்டை வந்துட்டு சர்வே பண்ணி எஸ்டிமேட் பண்ணுறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பட் நீங்கள் கன்ஃபார்ம்னு சொன்னால் நாங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு